ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் சேனல்லேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் இங்கிலீஷ். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா ஆங்கிலத்தை பற்றி நிறையா கூறுகள் இருக்கும். அந்த கூறுகளை நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக கற்றுக்கிறது தான். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா, நவுன்ஸ் இருக்குது, வேர்ப்ஸ் இருக்குது, அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, adverbs, pronouns, prepositions, conjunctions, interjections, இந்த அத்தனையும் இருக்குது. நவுன்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா பெயர் சொற்கள். வேர்ப்ஸ் அப்படின்னா வினை சொற்கள். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா பெயர் எச்சங்கள் இல்லைன்னா பெயரிரு சொற்கள். அட்வர்ப்ஸ் அப்படின்னா வினை எச்சங்கள். அட்வர்ப்ஸ்னால் வினை எச்சங்கள், வினையுறு சொற்கள். ப்ரொனவுன்ஸ்னால் சுட்டு பெயர் சொற்கள். ப்ரிப்போசிஷன்ஸ்னால் முன்னிடை சொற்கள். கன்ஜக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொற்கள் இல்லைன்னா இடை சொற்கள். ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வியப்பிடை சொற்கள். இதிலே ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா நவுன்ஸ். நவுன்ஸ்னால் பெயர் சொற்கள். அதாவது நவுன்ஸ் பார்த்திங்கன்னா, நவுன்ஸ் ஆர் நேம்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ரெஃபர் டு திங்ஸ், பீப்புள், பிளேஸ். அதாவது பார்த்திங்கன்னா நவுன் அப்படின்னா பெயர் சொற்கள். பெயரில் பார்த்திங்கன்னா பீப்புள், திங்ஸு, அதுக்கப்புறம் இடம், இந்த மாதிரி எது இருந்தாலும் பெயர் சொற்களாக எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மேனேஜர் அப்படின்னா நிர்வாகின்னு அர்த்தம். கார்னால் மகிழ்ந்து. இங்கிலாந்துன்றது ஒரு ஊர். சர்மிலன் அப்படின்றது ஒரு ஊர். தமிழ் அப்படின்றது பேர். ஹீ இஸ் எ மேனேஜர். இது எடுத்துக்காட்டுக்காக ஹீ இஸ் எ மேனேஜர், அவர் ஒரு நிர்வாகி. இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட்லேருந்து ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக பார்த்துக்கலாம்.